ஏய் இருங்க மறந்து போயிட்டேங்க எப்படி ஆடுறதுனா வளர்ந்துருச்சு நான் ட்ரை பண்றேன். மறந்து போச்சு. ஸ்பேஸ் அண்ட் ஆரோஸ் கிளிக் பண்ணா ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்துச்சு. ஸ்டாப் பண்ணிட்டான். நல்லா ஸ்பீடா போயிட்டேன். ஐயோ நான் தப்பா எங்கேயோ போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னடா கரெக்டாக பண்ண முடியாமல் போயிடுச்சு. கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேன். கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேன். ஓகே. முன்னாடி ஃபினிஷ் லைன் இருக்கு. பாயிண்ட்ஸ் தானே இது? ஓகே. என்னடா இது திடீர்னு பாயிண்ட்ஸ் வர மாட்டேங்குது. ப்ராக்டிஸ் தான் வந்துருக்கேன். ஆமாம்ல கொஞ்ச நாள் தானே விட்டோம். என்ன அதுல 2-3 நாள் தானே ஆச்சு நம்ம இதை ஆட. கண்ட்ரோல்ஸ் இதில் நிறைய கண்ட்ரோல்ஸ் டைப் ஆஃப் கேம் இது. ஒரு சில கண்ட்ரோல்லாம் அப் டவுனு ஸ்பேஸ் அவ்வளோதான். வெறும் WASD ஸ்பேஸ். நான் அவ்வளோதான் அமுக்குறேன். வேற எதுவும் பண்றது இல்லை. நீங்க தான் LJAI எல்லாம் பண்றீங்க. ஏங்க படுத்துட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும்? ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கேட் பண்றாங்க. இல்ல பிரஸ் பண்ண ஆக மாட்டேங்குது, என்ன தெரியல. அது கரெக்டான டைமிங் தெரியாம போச்சு. குட் டைமிங் வரணும். கரெக்ட். அது வந்தாதான் கரெக்ட் சான்ஸ். ஏஎம்ஜே பிரஸ் பண்ணுவேன் ஒண்ணா, அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஹைட் ஸ்பீடு பத்தல போல. ஆனா இந்த கேமுக்கு கம்பேர் பண்ணா டெல்டா ஃபோர்ஸ் கொஞ்சம் டஃப் தான். ஆமா. ஏன்னா காம்படிட்டிவ்ல. ஆமா, இது ரிலாக்ஸ் தான். இது காம்படிட்டிவ். ஐயோ மூஞ்சி நேரா போய் விட்டேன். செட் ஆயிடுச்சு போல இருக்கு. இல்ல ஃபுல்லா செட் ஆகல. ஃபுல்லா செட் ஆகல. ஐயோ வச்சுங்க. பரவாயில்ல, ரெக்கவர் ஆயிட்டேன். சாவல. யாரும் டிஸ்குவாலிஃபை பண்ணல. இதுல ஷட்டர் ஆற மாதிரி தெரியுது. லைட்டா லேக் ஆகுது. ஷட்டர் இல்ல, லேக் ஆகுது. அப்படியா? உங்களுடைய ரீப்ளே மாத்திரம் எந்த ஆகல. விட்டு 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 போகுது. உங்களுடைய ஸ்பெக்டேட் பண்ணும்போது நான் முடிச்சிட்டேன். அது நீ பண்ணும்போது எப்போ வரும் அந்த மாதிரி? ஆமா, நீங்க என்ன ஸ்பெக்டேட் பண்ணா கூட எனக்கு பயங்கரமா உங்களுக்கு லேக் ஆகும் இல்லையா? என்னுடைய கடைசியில் எடுத்தேன் பாரு ஸ்கோர். சூப்பரா இருந்துச்சு. ஏதோ ஒரு கல்லு போச்சு பாத்தீங்களா உங்க பக்கத்துல? அதுவும் ஸ்கேட் பண்ணிருக்கேன். நல்லா நோட்டீஸ் பண்ணல. நீங்க ஜம்ப் பண்ணும்போது உங்க விழுந்த ஒரு ஸ்னோ தனியா போச்சு. நீங்க போற மாதிரி ஸ்கேட் பண்ற மாதிரி அதுவும் தனியா ஸ்கேட்டிங் பண்ணி போச்சு. நல்லா பண்ணிருக்காங்க. ஃபினிஷ் லைன் கிட்டே இருக்கு. ரேஸா? இல்ல பாயிண்ட்ஸ் தான். மரத்துல போய் இடிச்சதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் கொடுக்குறான். என்னங்கடா இது? இடிச்சு சுத்தி சுத்தி வந்தேன், அதுக்கு வேற பாயிண்ட்ஸ் கொடுத்தான்.
ஏதோ ஸ்கில் பண்றேன்னு நினைச்சு. இல்லை அதுக்கு ப்ரீவியஸாக பண்ண ஸ்டண்ட்டுக்கு கொடுத்துருப்போம். இல்லை நான் ரெக்கார்ட் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். உழுவுறேன் ஸ்னோவில் உழுந்து செம்ம சொல்ற வச்சுட்டேன். அப்போ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கான். நீங்கள் பாருங்க ஒரு தடவை நிச்சயமாக நடக்கும். சரி ஒன்று வரலாம். ஓகே ஃபைன் வந்து ஆமா ஏன்னா ஜம்ப் வந்து அவ்வளவு இதுவா இல்ல. இந்த ஸ்டேஜஸ் அப்படி நிறைய மேடு மேடா இருக்கு. ரொம்ப ஃபிளாட்ஸ் இருக்கு நிறைய. இது நான் இப்படி இருக்கு சைக்கோ மாதிரி ஸ்டேஜ். இதுல எப்படிங்க பண்றது நம்ம ஜம்ப்? பார்த்தாலே தெரியுது பாருங்க, எல்லாமே ஜம்ப் மாதிரி தான் இருக்கு. ஸ்பீடே கெயின் பண்ண முடியாது இதுல. என்னங்க இது காவடியா இருக்கு. இந்த ரைட்ல போய் பார்க்க போறோம். இங்க வரலாம். அப்பு பிரஸ் பண்ணிருக்கு. இங்க ஒரு ஒரே ஒன்று கண்டுபிடிச்சேன். நிறைய மரம் வருது. நினைச்சேன் ஏன்னா போதும்டா எந்த அடி ஐயோ இந்த தடவை பார்த்து ஒருத்தர் போய் மாட்டிப்பீங்க. இந்த ஸ்டேஜ் இது. ஸ்டண்ட் பண்ணி இடிச்சிட்டான்டா மரத்தை. கொடுத்துருக்கணும் ஆக்சுவலாக பாயிண்ட்ஸ். மொத்தத்தில் போய் டமான்னு இடிச்சுக்கிட்டேன். கை கால்லாம் உடஞ்சி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இந்த வாட்டி நான் தோத்துருவேன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் லீடிங்கில் இருக்கீங்க. அதனால தோத்தா கூட நீங்கள் தான் வின் பண்ண முடியும். கடைசி முடியும் போது ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஊசி போட்டேன். சரியா பண்ணல நீங்க. தப்பா பண்ணீங்களா? அதான் கொடுத்தான் பாயிண்ட்ஸ். கொடுத்தாங்க. உளுந்துருக்க வேண்டியதானே, எப்படி தப்பிச்சிங்க? ஊசி போடுங்க. இந்த தடவை பாருங்க போய் இடிச்சிருக்கணும். எஸ்கேப் ஆயிடுச்சு. பண்ணவே விட மாட்டேன்றாங்க பாயிண்ட்ஸ். ஆமா இது கொஞ்சம் திருப்பி அதே இதுதான் பாருங்க. முடிச்சு நினைக்கிறேன். நான் இன்னொன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று தாங்க அவ்வளோ தடபுடலாம் சாப்பிட்டோம். பாயிண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் பாரு ஓவரால். அதான் சொன்னேனே இவர் இவ்வளோதான் இருக்கும். இந்த கேம் பொறுத்து தான் அவங்க வின்னா லூஸ் யாரு வின்னு லூஸ். ஆமாம் எப்பவுமே கிளைமேக்ஸ்ல தான் நீங்க வின் பண்ணுவீங்க. அதான உங்களுக்கு ஸ்பெஷல். ஆமாம் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். ஒன்று அடி செவுத்துல போய் மாட்டிக்கிட்டேன்.
என்னங்க சீக்கிரம் முடிச்சிட்டேன் போல இருக்கு. ஏய் நான் தான் வின், நான் தான் வின், நான் தான் வின். மேட்ச் இன்னும் முடியலையடா. எனக்கு தெரியும். அந்த டைலாக் நான் சொல்லலையே பார்த்தேன் உள்ளாரம். இல்ல நீங்க ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டீங்க ஃபினிஷிங். அவ்வளவு இதுக்குள்ள 2000 பாயிண்ட்ஸ் எடுப்பீங்களா? சான்ஸே கிடையாது. ஐயோ எடுத்துருவாரோ. அவ்வளவுதான், இன்னும் 2 செகண்ட்ஸ் தான். ஆமா சரியா வந்துட்டே பண்ணலாம். போச்சு. ஏ ஒருத்தவங்க கூட ஓகேங்க. அப்போ கூட 94.96 பாயிண்ட்ஸ் தான். இன்னும் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ரன் 2 of 2 பாத்தீங்களா? சரியா எவ்வளோங்க நினைச்சேன். இல்ல ஏன் கத்துறீங்க? என்னாச்சு? தெரியலையே. கத்துறீங்களே. Damn it! ஐயோ செம்மையா ஊந்துட்டேன். போச்சு. ரொம்ப தூரம் ஊந்துருங்க. ஃபினிஷிங் வேணும்னு ஊந்துருவோம். காரணம். சாப்பிடுங்க. நீங்களும் ஊந்துட்டு இருக்கீங்க. நானும் இதான் இதே இடத்துல தாங்க நானும் ஊந்தேன். ஒரே மாதிரி ஊந்தேன். வந்து எதிர்க்கவே மாட்றான்ல. ஐயோ முடிய போகுது. எப்படியோ பீட் பண்ணினோட மேல ஏறுறாரு. மலை மேல பண்ண பாரு 1000 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ண கடைசியில். அப்படியா? நைஸ். சீக்கிரம் முடிஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னன்னா இன்னும் 2 பேர் 3 பேர் இருந்தாங்க நல்லா இருக்கும். நம்ம போனாட்டி அவனுங்க வந்தானுங்க அதுல நல்லா இருந்தது. அதுல ஒருத்தன் திருப்பி வந்துனே இருந்தான்.